ரட்சகரேசு ராஜாதிராஜன் இம்மானுவேல் நம்மோடே கூட ஸ்துதிக்கு யோக்கியன் ஜீவநாதன் இயேசுவின் நாமம் உயர்ந்தது ரட்சகரேசு ராஜாதிராஜன் இம்மானுவேல் நம்மோடே கூட ஸ்துதிக்கு யோக்கியன் ஜீவநாதன் Jesus, your name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, glory. Blessed Redeemer, living word, living word. ஆவியானவரே வாங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களை ஆராதிக்கிற இந்த வேளையிலே எங்களை நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் எல்லார் மேலும் உங்க மகிமை இறங்குவதாக, உங்க ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். நன்றி தேற்றரவாளனே, ஆமென். என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும்
ஆட்கொள்ளுங்க ஐயா, எங்களை அபிஷேகிங்க, அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும், அனல் மூட்டுங்கப்பா. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, நடத்துகிற எங்கள் மேலும் ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இறங்குவதாக. ஏகோவா ராஃபா இறங்கி கர்த்தர் கிரியை செய்வாராக. ஏகோவா நிசியே கிரியை செய்யுங்கப்பா. என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே உயர்த்தப்பட நாங்கள் ஏங்குகிறோம். அதற்காக எங்களை ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எங்கள் அன்பு தகப்பனே, மகிமையின் தகப்பனே, நேச தகப்பனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, ஜோதிகளின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய மகிமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். உங்களுடைய விடுதலையை அவங்க பார்க்கட்டும், உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும், உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நீங்க கரம் நீட்டி தொட்டு ரட்சிக்கிறதை என் ஜனங்கள் அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்வாராக. எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த யூத ராஜ்ய சிங்கமே, யூதா கோத்திரத்து சிங்கமே, மரணத்தை ஜெயித்தவரே, வியாதியை ஜெயித்தவரே, சாபத்தை ஜெயித்தவரே, பயத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, நரகத்தை ஜெயித்தெழுந்தவரே, வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாய் உயர்த்தப்பட்ட உன்னத நாமமாம் இயேசுவின் நாமத்தை வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். தகப்பன் மகிமைப்படுவாராக. நன்றி ஐயா, நன்றிப்பா. நீங்க அழுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற தேனியிலே பிளஸ்ஸிங் ஏஜி சர்ச் விசுவாச பெருமக்களாக இருக்கிற என் விசுவாச தங்கங்களுக்கும் கிறிஸ்துவின் அங்கங்களுக்கும், இதை யூடியூப்பின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமை மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் நெஞ்சார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் வாழ வைத்து அழகு பார்க்கிறவர். கிறிஸ்து வாழ வைத்து அழகு பார்க்கிறவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் படவும் வந்தேன்னு சொன்ன நம் இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் இணைத்து இந்த ஆராதனையிலே நாம் ஒருமைப்பட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆராதிப்போம், பயபக்தியோடு ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடலை சேர்ந்து பாடுவோம். நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரப்பா. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுமாய் உங்களை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ரட்சகருக்கே
ஆராதனை ஆராதனை படைக்கிறையா என்னை ஜீவபலியாய் படைக்கிறேன். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. இன்னைக்கு வரைக்கும் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சப்பா ஆராதனை ஆராதனை ஆள வைக்கிறவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓஹோ ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீங்க நன்றி ஐயா. ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் என் அப்பாவை அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உங்களை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அப்பா ஆராதனை 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 ஆராதனை. பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானையா, இசையா என் பலனெல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. ஆமெனையா. என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி நன்றி சொல்லுங்க அப்படியே. நன்றி சத்தத்தை உயர்த்தி. நன்றி நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுங்க. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 இயேசப்பா. ஆமென். நன்றி நன்றி ஐயா. கர்த்தராகிய யெகோவாவின் பலன். மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். என் பலனெல்லாம் நீங்க தானையா.
பிரியமும் நீங்கதானையா. இந்த காலத்துல மட்டும் இல்லப்பா, நீ எல்லா காலகட்டத்திலும் எங்க அப்பாட்ட நாங்கள் வந்து சேருகிற வரை எங்கள் பலன் எல்லாம் நீதானையா. என் பிரியமும் நீதானையா. என் ஏக்கம் எல்லாம் இயேசுதானையா. எங்கள் நிம்மதியே நீங்கதானையா. அன்பே, உங்களுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், கோடிக்கோள் நன்றி. கர்த்தருக்கு மகிமையாய் நல்லா கைதட்டி இன்னொரு பாடலை பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். தெரிந்த பாடல், நாம் சபைகளிலே பாடுகிற பாடல். ஆண்டவருக்கு மகிமையாய் அப்பா சொல்லியிருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்மேல் வைத்திருக்கிற கிருபை என்றைக்கும் நிலை பெயராதிருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர். இந்த காலகட்டத்திலே நம்மேல் மனதுருக எவராலும் முடியாது, எப்பயுமே முடியாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர நம்மேல் மனதுருக்கம் உடையவர் யாரும் கிடையாது. நம்முடைய தகப்பே நல்லவர், மாசற்றவர், இரக்கம் உள்ளவர். அவரை பாடுவோம், அவரை நல்ல உயர்த்தி பாடுவோம். அப்பாவை சந்தோஷப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். சுத்த இருதயத்தோட ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி. உணர்ந்து பாடுவோம், நம்ம அப்பாவை உணர்ந்து பாடுவோம். நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி அவரோடு இணைந்து எல்லாவற்றையும் மறந்து பரலோகத்தின் தேவனை உயர்த்துவோம். நன்றிப்பா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் கிருபை மாறாது நம்முடைய வாழ்க்கையிலே எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நன்றிப்பா, நன்றி. யெகோவா நிசி நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் என்னுடைய ஜெயபலமானவர் என்று பொருள். யெகோவா நிசி கட்டாயமாய் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவதற்காகவே உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வந்த நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை, ஜெயம் உண்டு, கட்டாயம் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. துவக்கத்தை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதிருங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது. தகப்பன் துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். நல்லவர், அவர் நல்லவர், பெரியவர். அவரை உயர்த்துவோம், விசுவாசத்தோடு பற்றிக் கொண்டு பாடுவோம் அப்பாவை. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். ஆமென். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர்.
யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் மானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. கையை உயர்த்தி, யெகோவா ரஃபா என் சுகமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், ஆமென். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். தற்போதைய சூழ்நிலை, தோல்வி, ஏமாற்றங்கள், விரக்தி, பயம், ஆமென், நஷ்டங்கள், இல்லாமை, எதையும் குறித்து எல்லாமே நம்மை சூழ்ந்து நின்றதாலும் தகப்பன் நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிறார். கையை வச்சு சொல்லுவோமா? யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சத்தமா சொல்லுங்க. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், ஆமாப்பா. யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சொல்லுங்க. வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், காத்துக் கொண்டிருக்கிறவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நீங்க போதும். என்ன வந்தாலும் என் இயேசு எனக்கு போதும். எல்லா காலகட்டத்திலும் என் இயேசு நீங்க போதும். யார் கைவிட்டாலும், யார் என்னை விட்டு விலகி ஓடி போனாலும், என்னோடு இருக்கிற யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. Your name is our sufficient, O Lord. உங்க நாமம் எங்களுக்கு போதும், உங்க ஆதரவு எங்களுக்கு போதும். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நன்றி ஐயா. அப்படியே ஆராதிப்போம். அப்பா உணர்ந்து ஆராதிப்போம். அப்பாவை தவிர நமக்கு இந்த உலகத்தில் வேற சந்தோஷம் கிடையாது. கிறிஸ்து இயேசு ராஜாவை தவிர இந்த உலகத்தில் நமக்கு சமாதானம் இல்லை. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னவர் நம்முடைய சமாதானமாய் இருக்கிறார். கலங்காதிருங்கள், சந்தோஷமாய் அப்பா உயர்த்துவோம், நல்லா உயர்த்துவோம். நன்றி ஐயா. அழகானவர். பாடல பாடுவோமா? ஆமென், ஆமென். பிரதர் சாமோடு சேர்ந்து நம்மளை சேர்ந்து பாடுவோம். நன்றி ஐயா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே,
என் அன்பே ஆயிரங்களில் நீங்க அழகானவர் என் வாழ்வின் நேசர் நீரே சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டே ஆயிரங்களில் நீங்க அழகானவர் என் வாழ்வின் நேசர் நீரே சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டே தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் தூயவரே தூயவரே உயர்ந்தவரே உயர்ந்தவரே என் அன்பே உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் ஏசப்பா உன் பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும் பாசத்தில் மூழ்கணும் Yes, Lord. இதுதான் என் வாஞ்சை ஐயா. அழகானவர் தூயவரே தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே மதநாயகன் சிறந்தவரே ஸ்தோத்திரம் தூயவரே நேசரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே பிள்ளை போல சென்றே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என் அன்பே மறுதோன்றி பூவத்தை ஸ்தோத்திரம் இயேசுவே ஆமென் என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை இல்லை ஐயா இயேசுவே ஆமென் என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே இயேசுவே என் இயேசுவே ஆமென் உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே சொல்லுங்க அப்படியே இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை அழகானவர் தூயவரே தூயவரே உயர்ந்தவரே உயர்ந்தவரே என் அன்பே என் அன்பே சொல்லுமா அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே ஆயிரங்களில் நீங்க அழகானவர் என் வாழ்வின் நேசர் நீரே
உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும் மணவாளனே, உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை 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 அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆராதனை என்னுடைய துவக்கமும் அர்ப்பணிப்பு தான், முடிவும் அர்ப்பணிப்பு தான். நிபந்தனை இல்லாத ஒரு பலியாய் நம்மை அப்பாவுக்கு தருவதுதான் உண்மையான ஒரு ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமாப்பா, எங்களை தருகிறோம் அப்பா, எங்களை தருகிறோம் அப்பா. எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களையும் எங்களுக்கு நீங்க தந்த எல்லாவற்றையும் தூய ஆவியின் கைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி 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 அப்பா. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன் அப்பா. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா எங்களுக்குள்ளே. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டேன். நன்றி தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் எங்களோட அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் உங்கள்கிட்ட ஆராதிச்சுட்டு போகாதபடி 24 மணி நேரமும் உங்களை துதித்துக் கொண்டே இருக்க, ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க, உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்க, உங்கள்கிட்ட உறவாடிக்கொண்டே இருக்க, உங்க சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் வருகின்ற நேரம் இது.
மத்திய ஆகாயத்திலே என் மணவாளனாம் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்படுகிற நேரம் இது. என் அன்பே, என் ஆருயிரே, எங்களை உங்க வருகைக்காய் இன்னும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. திருச்சபை ஆயத்தப்படுத்துங்க, விசுவாச மக்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. என் அன்பு தகப்பனே, என் பிள்ளைகள் ஆண்டவரே தேற்ற யாரும் இல்லாதிருந்தால் தேற்றுங்கப்பா. என் ஜனங்களை காப்பாற்றுங்கப்பா. உங்க மக்கள் காப்பாற்றுங்க. அவருடைய அழுகை மாறட்டும். இனி நீ அழுது கொண்டிராய் என்கிற வார்த்தை இந்த ஆராதனைகளை பங்கெடுக்கிறவங்களுக்கு அப்படி நிறைவேறட்டும். சஞ்சலத்திலே, மனவேதனைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே, பொருளாதார பின்னடைவுக்குள்ளே போய்கொண்டிருக்கிற மக்களுக்கும், தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற மக்களுக்கும், நெருக்கம், இக்கட்டு, பிரச்சனைக்குள்ளே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை என் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் தேவன் சந்தித்து விடுதலை ஆக்குவாராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தை அப்படியே குடும்பங்களுக்குள் நிறைவேறட்டும். தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆண்டவரே தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி. தேசம் விடுவிக்கப்பட்டதுக்காய் நன்றி. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதுக்காய் நன்றி. உங்க தேவ சமானம், திவ்ய சமானம், திவ்ய பிரசன்னம், திவ்ய ஆசீர்வாதம் எல்லா வகையிலும், எல்லா தரப்பிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஆளுகை செய்யறதுக்காய் நன்றி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார் என்ற வார்த்தையின்படி ஆமென். யூதா வம்சத்தில் தப்பி மீந்தவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும் காலம் வரும் என்கிற வார்த்தையின்படி ஆமென். அப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னவர், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னவர், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவர், இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டா என்றவர், வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்னவர், எங்களோடு இருந்து இந்த ஜெபத்தை கேட்டு பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு மக்களே, நாம் இப்போது நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆவலாயிருக்கிறீர்கள்? மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று மல்கியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 2-3 வார்த்தைகள் இப்படி சொல்லுகின்றன. கர்த்தர் எதை சொன்னாரோ அதுதான் நமக்கு பலிக்கும். கர்த்தரை பற்றி கொள்வோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை நாம் படிக்க கேட்போம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பு ஆண்டவரே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. எங்களோடு பேசுகிறவரே, எங்களோடு பேசுங்கப்பான்னு சொன்னா உடனே நீங்க பேசுறீங்கப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, பேசும் தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பேசுகிறவரே, எங்கள் எதிர்காலங்களை பேசுகிறவரே, எங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறவரே, நித்தியத்தை பற்றி பேசுகிறவரே, கடந்த காலங்களை பற்றி பேசுகிறவரே, விடுவிக்க பேசுகிறவரே, ஆவலோடு கேட்கிற என் ஜனங்களுடைய சகல நன்மைகளிலும் என் ஆண்டவர் இடைப்பட்டு ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் பேசுங்கப்பா, எனக்கு பேசுங்க, எங்க வாழ்க்கையை கட்டுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்க முழு ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறேன். பிதாவுக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட வராதபடிக்கு நீங்க மட்டுமே இதை பார்த்து கேட்டு பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகளை உணர்ந்த கர்த்தர், அறிந்த ஆண்டவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அன்பு, தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். இந்த வார்த்தை தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்கிற வார்த்தை தேவனை அறியாத மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல. இது கிறிஸ்துவை அறியாத மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல.
கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை இது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்கள்கிட்டையும் என்னிடத்திலையும் அப்பா ரொம்ப எதிர்பார்க்கிறார். என்னை நேசிக்க மாட்டாயா, என்னை நீ அன்பு கூற மாட்டாயா என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு பார்க்கிறார். காரணம், நம்முடைய தகப்பையும் கூட நம்ம மேல வச்ச அன்பை அவர் கல்வாரியில நிரூபித்து காட்டினவர். வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லி போகவில்லை, அவர் நிரூபித்து காட்டி இன்றைய வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அவருடைய அன்பை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மிடத்திலே காட்டி கொண்டிருக்கிறார். என்ன அன்புள்ள தேவன் பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவரிடத்திலே ஒருவன் வந்து கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நாம் நம்மை உண்டாக்கினவர்களே அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த வார்த்தை கிறிஸ்துவை அறியாதவங்கள்ட்ட சொல்ற வார்த்தை இல்லை, கிறிஸ்துவை அறிந்தவங்கள்ட்ட சொல்ற வார்த்தை. ஆண்டவர் அவருடைய அன்பை முதலாவது நம்மிடத்திலே செலுத்தி அதன் பின்பு அவருடைய ஜனங்களாய் மாற்றப்பட்ட பின்பு நீ என்னை மட்டும் நேசி, என்னை நேசின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய வரைக்கும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது அவருடைய பிரம்மாண்டமான அற்புதத்தை ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள், ருசித்தார்கள். நமக்கு தெரியும், அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். 10 வாதைகள் தெரியும், செங்கடல் பிளந்தது தெரியும். விடவே போகவே கூடாது என்று தடை பண்ணி பல விதங்களிலே இஸ்ரவேல் மக்களை உபத்திரவப்படுத்தின அதே எகிப்திய மக்கள் நீங்க எப்படியாவது நாட்டை விட்டு போனா போதுன்னு சொல்லி போகிறது மட்டுமல்ல, தங்களுடைய வெள்ளி தங்கம் ரத்தன உடைமைகளை கொடுத்து போங்கன்னு சொன்னாங்க. அது நமக்கு தெரியும், படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்பா நம்மள்கிட்ட சொல்லியிருக்கிறார். செங்கடல் பிளந்தது தெரியும், எல்லா அற்புதங்களும் தெரியும். ஆனால் 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே மோசையின் தலைமையிலே நடத்தி கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அவர் அழைத்த மக்கள் தான், அவர் விடுவித்த ஜனங்கள் தான், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்த மக்கள் தான். ஆனால் வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 1 தொடங்கி 5 வசனம் வரைக்கும் படிக்க கேட்போம். பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. இதுதான் விஷயம். கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆவிக்குரிய அர்த்தமாக ஞானஸ்நானமும் ரட்சிப்பும் அற்புதமும் விடுதலையும் ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் லட்சக்கணக்கான மக்களை தேவன் விடுவித்துக் கொண்டு வந்தார். ஆனா 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் அவர் பிரியமாயிருந்ததில்லை. ஏனென்றால் ஆண்டவரை ருசித்து அவரை பற்றி கொண்டு வந்த மக்கள் அவர்கிட்ட அன்பு வைக்காம அவங்க நாட்டம், அவங்க ஏக்கம், அவங்க எதிர்பார்ப்பு, அவங்க கவனமெல்லாம் பல விதங்களிலே அவருக்கு பிடிக்காத சம்பவங்களுக்குள்ளே சிதறி போனது. அதன காரணங்கள்லாம் நீங்க படித்துக்கொள்ள கீழே வசனம் சொல்லும். ஆமேன். இச்சித்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், அவிசுவாசப்பட்டார்கள். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் 40 ஆண்டுகளாய் பார்த்து ஆண்டவரே ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன் தெரியுமா? ஏன் நீ என்கிட்ட அன்பு கூற மாட்ற? நான் இவ்வளவு நிரூபிச்சு உன் காரியமெல்லாம் சொல்லி உன்னை விடுவித்து நித்தியத்திலாம் காட்டி உன்னை பரமா காண நோக்கி அழைத்துக்கிட்டு போயிருக்கனே, ஏன் நீ என்கிட்ட அன்பு கூறக்கூடாது? ஆமேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? சோர்ந்து போய் கிடக்கிறீங்களோ? சோகத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும்
துக்கத்தின் மத்தியிலும் பதட்டத்தின் மத்தியிலும் சந்தேகங்களோடு வாழ்கிற வாழ்க்கையின் மத்தியிலும் உங்க உள்ளம் ரொம்ப முடங்கி போச்சோ, கலங்காதிருங்கள். உங்களை என்னை நேசித்த தகப்பேன், என்னை அன்பு கூறு, என்கிட்ட அன்பு கூறுங்கிறார் அப்பா. ஆமென். கடைசி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்பு, நாம் அவரை அன்பு செலுத்த வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவரை அன்பு செலுத்த அப்பா எதிர்பார்க்கிறார். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனால் அறியப்பட்டவன் தான் அவரை அன்பு கூற முடியும். ஆண்டவரை எல்லாரும் நேசிக்க முடியாது. அவரோடு இணைக்கப்பட்டவங்க, அவரை ருசிக்கிறவங்க, அவரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க, இவங்கள்ட்ட தான் அப்பா அன்பை எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் நீ விழுந்து போயிடாத, நீ வழுவி போயிடாத, பின்மாற்றமாகி போயிடாத. உனக்கு நீ கேட்டது கிடைக்கலையே, என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு சொல்லி அனித்தியமான உலகத்திலே அழிந்து போற காரியத்தின் மேலே எல்லா மக்களும் வாழ்கிறது போல நீயும் வாழ்ந்து நீ முடங்கி போய்விடாதே. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். முதலாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தாயின் கற்பத்திலேயே அறிந்து கொள்ளப்பட்ட மகனே, மகளே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, பெத்த பிள்ளையே, ஆண்டவர் இப்பொழுது தெரிந்து கொள்ளவில்லையே, உலகத் தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டார். நீங்கள் நானும் அவற்றை அன்பு கூர்ந்தா கண் காணாத ஆசீர்வாதம், காது கேட்காத ஆசீர்வாதம், இருதயத்தில் தோன்றாத ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன பாஸ்டர் கேட்கலாமா? உண்மை என்ன தெரியுமா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை யாரும் பார்த்ததில்லை. அதே போல அவர்கிட்ட அன்பு செலுத்தி அவரோட வாழ்ந்தவங்களுக்கும் அவர் ஏற்படுத்தின ஆசீர்வாதத்தை யாரும் பார்க்க முடியாது. பாருங்க, அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக 7ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலகத் தோற்றத்துக்கு முன்னே உங்க மகிமை என் மகிமைக்காக அப்பா ஏற்படுத்தி வச்சிட்டார். நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் பிறக்கிற காலத்துக்கு முன்னமே அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது யாருக்கு தருவார் தெரியுமா? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர்கிட்ட அன்பு கூறுறவங்களுக்கு, அவரை நேசிக்கிறவங்களுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நாம் இயேசுவை நேசிப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட இயேசுவை நேசிப்போம். எதையும் விட இயேசுவை நேசிப்போம். கொஞ்ச நஞ்ச அன்பு அல்ல, ஏதோ 90% அவர்கிட்ட அன்பு செலுத்திட்டு அந்த 10% உலகம் இல்லை. 100க்கு 100 நம்முடைய அப்பாட்ட அன்பு கூறுவோம். அதுக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காகத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அதற்காகத்தான் அழைக்கப்பட்டோம், அதற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய பாசங்கள் நம்மை கவரலாம், அநேகருடைய அன்பு நம்மை ஈர்க்கலாம், அநேகருடைய அன்பை பார்த்து நாம் பிரமிக்கலாம், நல்லது. ஆனால் அவை யாவும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்புக்கு இணையாக பக்கத்தில் நிற்க முடியாது, சிந்திக்க முடியாது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவில்லை. அப்போ உலகத் தோற்றத்துக்கு முன்னமே நம்முடைய மகிமைக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருவாராம், அந்த ஆசீர்வாதத்தை தருவாராம். அன்பான மக்களே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கும், இவ்வளவு அருமையாக உடுத்து வித்து என் வாழ்க்கை இவ்வளோ மேன்மையாக இருக்கும், மதிப்பாக இருக்கும்,
என்னால் நினச்சி பார்க்கவே இல்லை. இயேசுக்குள்ளே வர்றதுக்கு முன்ன, இயேசுக்குள்ளே வந்த ஆரம்பத்திலும் நினச்சி பார்க்கல. ஆனால் நாம் பார்க்காத, எதிர்பார்க்காத, சிந்திக்க முடியாத ஆசீர்வாதத்தை இன்றைக்கு என் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறாரே, உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. ஆமென். பாருங்க, அதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 2:12 படிச்சு பாருங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். உலகத்தின் ஆவி உள்ளவங்களுக்கு இது தெரியாது. தேவ ஆவி பெற்றிருந்தா அது தெரிய ஆரம்பிக்கும். அதே 14-15 படிங்க பார்க்கலாம். மனுஷனோ இல்ல, ஸ்தோத்திரம் அதுல 2:7 படிங்க. 2ஆம் அதிகாரத்துல 12 படிங்க. 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, தேவனாலே உங்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணதை நீங்க அறியணும்னா அவர்கிட்ட அது அதிகமா அன்பு கூர்ந்து பாருங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, அறியணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அறிவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, யாருக்குமே தெரியாது. ஆமென். அதே 14-15 படிச்சு பாருங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதனால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். தேவனிடத்தில் அன்பு கூறும்படி அழைக்கப்பட்டு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை, ஆமென், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கண் காணவில்லை. நம்ம இதெல்லாம் பேசும் பொழுது உலக மக்களுக்கு கேலி கூத்தா தெரியும், பரிகாசமா தெரியும். ஆண்டவர் இந்த வேதத்தை எடுத்து, இந்த பைபிளை, அப்பாவுடைய இந்த வேதத்தை எடுத்து இதை படிச்சு இதில் போட்டிருக்கு, என் அப்பா என்கிட்ட பேசினான்னு சொன்னா அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவன் மேல் அன்பு வைக்க முடியாது. ஆவிக்குரியவன் சகலத்தை ஆராய்ந்து நிதானிக்கிறவனுக்கு தெரியும் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர். என் தகப்பன் என் அப்பா என்று கூப்பிட வைத்தார்னு சொல்லி குதியாட்டம் போட்டு கொஞ்சி அப்பாவை நல்லா தூச்சு மகிமைப்படுத்துவான். என் வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டு வந்தது. ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். 2வது காரியமாக ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28 படிச்சு பாருங்க. இன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது, கண் காணாத, காது கேட்காத, இதயத்தில் தோன்றாத ஆசீர்வாதத்தை அப்பா வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட அன்பு செலுத்தினான். 2வதாக, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே சம்பவிக்கிறது. நஷ்டப்பட்டீங்களா? கட்டாயம் சொல்றேன், உங்க நஷ்டத்தை லாபமாய் அப்பா ஆக்குவார். ஏமாந்துட்டீங்களா? கலங்காதீங்க, உங்க ஏமாற்றத்துக்கான ஒரு நோக்கம் உண்டு. ஜெபித்து ஜெபித்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில ஒன்றும் ஜெபம் கேட்கப்பட்டதாய் தெரியல பாஸ்டர், ஒரு பதிலும் வரலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? கட்டாயம் நீங்க என்னெல்லாம் வார்த்தை சொல்லி அப்பாட்ட ஜெபம் பண்ணீங்களோ அதை அப்பா ஒரு நாள் மறக்கவில்லை. உங்களை ஏற்றுக்கொண்டவங்களே புறந்தள்ளிட்டாங்களா? உங்க உள்ள நொறுங்கி இருக்குதுல, கலங்காதீங்க. கட்டாயம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு சகலமும் அவர்கிட்ட அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக வேண்டும் நடக்கிறது. பிறர் நம்மை வெறுத்தாலும் அது நன்மைக்குத்தான். சொந்த குடும்பத்திலேயே நம்மை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அது நன்மைக்காகத்தான். காத்திருந்து ரொம்ப தாமதமாகதான், நன்மைக்காகத்தான். நிச்சயமாகவே முடிவு உண்டு.
உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்பா சொல்லியிருக்கிறார், நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அடங்கியிருங்கள். நிறைய உதாரணம் சொல்லலாம். யோசேப்பை சொல்லலாம், தாவீதை சொல்லலாம், மொர்தெகாயை சொல்லலாம், எலியாவை சொல்லலாம். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் இருந்தது. துவக்கம் அற்பமாயிருக்கும். அவங்க வாழ்க்கை பிறர் வெறுப்பதை போல் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவங்களுக்கே தெரியும், ஏன் நம்ம வாழ்றோம், யாருக்கு ஒரு பிரயோஜனம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போது தெரியலையே. அன்று சேவிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை பைபிள் படிக்கிறோம், ஏசப்பாட்ட கேட்கிறோம், ஆனாலும் இன்னும் ஒரு நம்பிக்கையும் பிறக்கலையேன்னு சொல்லியிருக்கலாம். கலங்காதிருங்கள், கட்டாயம் உயிருள்ள ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார். அவசியம் பதில் வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிச்சு பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். கடைசி நாட்கள்ல பாருங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சொந்த சகோதரர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு நீங்க படுகிற உபத்திரவம் அது நன்மைக்கு, நீங்க அழுகிற அழுகை நன்மைக்கு, நீங்க படுகிற வேதனை நன்மைக்கு, சோகம் நன்மைக்கு, இழப்பு நன்மைக்கு, துக்கம் நன்மைக்கு, பலவீனம் நன்மைக்கு, ஏக்கமெல்லாம் நன்மைக்கு. ஆமென். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் நம்முடைய தகப்பன். ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது நன்மை நிறைந்தது, சுத்தம் உள்ளது. பரலோகத்தின் நம்முடைய தகப்பன் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கைவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம், இன்னும் அதிகமாக அன்பு கூறுவோம். மூன்றாவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். அன்பான மக்களே, கட்டாயமாய் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். அவர்கிட்ட அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இருக்காது. வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல் பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை அப்பா உங்களுக்கு எனக்கும் கட்டாயம் தருவார். கலங்காதிருங்கள், கட்டாயம் தருவார், அவசியம் தருவார். நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் சூரியனை போல் பிரகாசமாயிருக்கும். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ, படிங்க, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். இந்த ஆசீர்வாதம் கட்டாயம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இனி வரக்கூடிய காலம் எல்லாம் அப்படியே நடக்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஆமென். சூரியன் நமக்கு வெளிச்சம் அல்ல, சந்திரன் நமக்கு வெளிச்சம் அல்ல, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். தகப்பன், கட்டாயமாய் தகப்பன், உங்க வாழ்க்கையை இதை கேட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க அழுகுறீங்கல்ல, அழாதீங்க. நான் இன்னொரு விதவையை பார்த்து அழாதேன்னு சொன்னவர் இன்னைக்கு உங்களை தேற்றுவார். நீங்க அழாதீங்க. என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, என் பெத்த பிள்ளையே, என் தாயே, அழாதீங்க. அவசியம் உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். உங்களுடைய துக்கத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உங்க உணர்வுகளை புரிந்து கொண்டவர் கட்டாயம் உங்களுக்கு நிறைவை தருவார், அவசியம் தருவார். நீங்கள் ஊழியக்காரராக இருக்கலாம், பகுதி நேர ஊழியக்காரவங்களா இருக்கலாம். வாழ்ந்து பார்த்துட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை என்று சொல்லலாம்.
கட்டாயம் அப்போஸ்தலர் 28 27 நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று வருது. 28 ஆரம்பித்த பொழுது நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, கட்டாயம் தப்பி கரை சேர பண்ணுகிற அப்பா நம்மோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். அது எப்படிப்பட்ட நிர்பந்தமாகட்டும், எப்படிப்பட்ட சோர்வாகட்டும், எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட நிலைமை ஆகட்டும், தப்பி பிழைப்போம். தப்பி பிழைக்க வைக்கிற கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்கிறவர்கள். திஸ்பியனாகிய எலியா என்றால், திஸ்பியன் என்றால் பண்ணைக்கு இருக்கிற அர்த்தம், அடிமைன்னு அர்த்தம். ஆகாப் ஏசபேல் ஆண்ட ராஜ்யத்தை ஆண்ட காலத்தில் முழு தேசமும் ஏசபேலுடைய வஞ்சகத்துக்கும் ஏசபேலுடைய அந்த அடக்குமுறைக்கும் உட்பட்டு கர்த்தரை விட்டு விலகி பாகாலை சேவித்து தன் இஷ்டப்படியே வாழ்ந்து கர்த்தரை துக்கப்படுத்தியிருந்த, கர்த்தரை எவ்வளவு துக்கப்படுத்தணுமோ அவ்வளவு துக்கப்படுத்தி கொண்டிருந்த ஜனங்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த எலியா ஒரு ஏழையாய், வசதியற்றவனாய், உரிமை இல்லாதவனாய், எதையுமே செய்ய திராணி இல்லாதவனாய் வாழ்ந்தாலும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தரை தவிர நான் வேறு யாரையும் சேவிக்க போவதில்லை, என் ஆண்டவர் எனக்கு போதும், இந்த தேசமே போகட்டும், வஞ்சிக்கப்பட்டு போகட்டும், நான் அப்படி போக தயாரில்லை, என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார்னு சொன்ன எலியா. என்ன அருமையான அனுபவம் தெரியுமா? முழு தேசத்தையே தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான பரிசுத்தவான் எலியா. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். பாடுகளை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? பாடுகளோடு இருக்கீங்களா மக்களே? எங்க பாடு எப்படி பாஸ்டர் யாருக்கு தெரிய போகுது? யாருக்கு தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். கலங்காதிருங்கள். வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல நீங்களும் நானும், உங்க குடும்பம், நம் குடும்பம் கிறிஸ்துவோட தேவனத்தில் அன்பு உருகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். கர்த்தர் நம்மை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நல்லவர். தேவனுக்கு மகிமையாக. நிறைய பேத்துக்கு அறிவு இருக்குது, ஆனா ஆண்டவர் மேல அன்பு இல்லை. கர்த்தரை குறிச்ச அறிவு இருக்குது, எனக்கு வேதத்தை பத்தி தெரியும், பாஸ்டரை பத்தி தெரியும், சபையை பத்தி தெரியும், உலக அறிவு இருக்கு, எல்லா அறிவு இருக்குது, ஆனால் அவர் மேல அன்பு வேண்டும். 8ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படித்த அந்த 3ஆம் வசனத்துக்கு முந்தின முதல் வசனத்தினுடைய பிற்பகுதியை படிச்சு பாருங்க. அறிவு இருமாப்பை உண்டாக்கப்பட்டிருக்கா? 8:1. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக முதல் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்புதான் தேவை, அறிவு 2வது. அன்பு வேணும். அப்பாட்ட அன்பு செலுத்துவோம். அப்பா நீங்க தந்தாலும் தராட்டாலும் ஐ லவ் யூப்பான்னு சொல்லுவோம். நீங்க கூடவே இருக்கிறீங்கப்பா, ஐ லவ் யூப்பா, என் வாழ்க்கை முழுவதும் உங்க கையில இருக்குப்பா, நன்றிங்கப்பா. அநித்தியம் மட்டுமா, நித்தியத்திலும் எங்க அப்பா கூடவே நான் வாழுவேன், நன்றிங்கப்பா சொல்லுவோம். ஐ லவ் யூ சொல்லுவோம் அப்பாவை பார்த்து. ஆண்டவருக்கு அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த அன்பு 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19 ஃபர்ஸ்ட் படிங்க பார்க்கலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் சும்மா கேட்கல, என்னை நேசின்னு கேட்கல. அவர் நம்ம மேல அன்பு வச்சுட்டார், அன்பை நிரூபிச்சிட்டார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு இருக்கிறதுனால தான், அவர் கிருபை இருக்கிறதுனால தான், அவருடைய தயவு கூட இருக்கிறதுனால தான் எவ்வளவோ குறைவுள்ள, எவ்வளவோ பின்தங்கி கிடக்கிற, எவ்வளவோ விஷயத்துல இன்னும் பெர்ஃபெக்ட் ஆக முடியாம தவிக்கிற நம்மையும் கூட அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய மனதுருக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்மை தாங்கிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்டவரை நேசிக்காம நம்ம யாரை நேசிக்க, யாரை நேசிச்சு என்ன பிரயோஜனம்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதே 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிச்சு பாருங்க. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல,
நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்முடைய பிதா நம்ம மேல வச்ச அன்பை தம்முடைய குமாரனையே கொடுத்து நேசிச்சிட்டாரே. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்காக தந்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென் சொல்லுங்கள். ஆமென். எப்படியா? உங்க சஞ்சலம் மாறும், உங்க கவலை நீங்கும், உங்கள் பலவீனம் மாறும், உங்களுடைய வியாதிகள் நீங்கும். கட்டாயம் சுகமாக்குவார் தகப்பே, சுகமாக்க வருவார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை மறந்துட்டாரா? மறக்கலையே. 38 வருஷமாய் படுத்த படுக்கை கடந்தவனை தேடி வந்தாரே. அவர் பிரசவ இடத்துல கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்குனாங்களே திமிழக்காரனை, விடலையே அப்பா, விடலையே, சுகமாக்கிட்டாரே. அவரை தேடி வந்த யாரையுமே தேவன் வெறுமை அனுப்பலையே. உங்களை எப்படி அனுப்புவார்? நம்ம எப்படி அனுப்புவார் தகப்பே? மாசற்றவர் அவர், ஒப்பில்லாதவர், நிகரில்லாதவர் நம்முடைய கர்த்தர். அந்த கர்த்தர், அவரை நேசிப்போம். தேவனில் அன்பு கூறுகிறவனை மனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரம் கடைசி வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றையும் நிருபத்தை எழுதிவிட்டு கடைசி வார்த்தை சொல்றார், ஒருவன் இயேசுவிடத்தில் அன்பு கூறாமல் போனான். எத்தனை வசனம் படிங்க? 22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். பாத்தீங்களா? கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூறாம வேற எங்கேயாவது நம்முடைய அன்பு போயிடக்கூடாது. வேற எந்த பக்கமும் நம்முடைய அன்பு சிதறக்கூடாது. எச்சரிக்கையா இருப்போம். அப்பாவிடத்தில் அன்பு செலுத்துவோம். தமிழத்தில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை நமக்கு தருவார். நமக்கு சம்பவிக்கிற எல்லாவற்றையும் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு எதுவா விடிய பண்ணுவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. 1வது ஆண்டவருக்கு மகிமையாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அந்த அப்பாட்ட அன்பு வருவோம். அவரே நல்லவர், அவரே அன்பு வரத்தக்கவர், நம்முடைய கர்த்தர் இயேசு மட்டுமே. கண்ணம்படி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டோடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறவங்க அப்படியே கையை வைத்து ஆண்டத்தை அர்ப்பணிங்க. நன்றி தகப்பனே. அப்பா நன்றிப்பா, அப்பா நன்றிப்பா. இயேசுவே நன்றி. அன்பு கூறத்தக்கவரே, அப்பா துதிகளுக்கு பாத்திரரே, நன்றிப்பா. உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. கோடி கோடி நன்றிகள், கோடி நன்றிகள் தகப்பனே. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமாப்பா, ஆமாப்பா, ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா.
என்று சொன்னவரே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவரே, என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, அப்பா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவரே, உங்களை பணிந்து கொள்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். அப்பா, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நீங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா. உங்களால் அறியப்பட்ட ஒரு மனுஷனாய் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களால் அறியப்பட்டிருந்தால் எங்க அன்பு எவ்வளவு, நாங்க உங்கள்ட்ட எவ்வளவு அன்பு கூறுறோங்கிறத நீங்க அறிந்திருந்தீங்கன்னா, அதாப்பா எங்களுக்கு சொத்து, அதாப்பா விடுதலை, அதாப்பா சுகம், அதுதான்ப்பா ஆரோக்கியம், அதுதான்ப்பா நன்மை, அதுதான் எங்களுடைய பாதுகாப்பு. எங்க குடும்பத்தின் சொத்து அது. அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க எந்த நிலைமையில இருக்காங்களோ தெரியல. இதை கேட்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்ட வேதனையிலோ துக்கத்திலோ கண்ணீரில ஆண்டவரே தப்பிக்க முடிய வழி தெரியாத நிலைமையில் இருந்தாலும், என் தகப்பன் வனாந்திரத்துல வழியை உண்டாக்குறவர் வழியை உண்டாக்கி என் ஜனங்களை ஆஸ்வதிப்பதாக, உதவிப்பதாக. தகப்பனே, சுகம் உண்டாகட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே, ஆரோக்கியம் உண்டாகட்டுமே இயேசுவின் நாமத்தினாலே. ஏகோவா ராஃபா, அவர்களை சுகப்படுத்துங்க இயேசுவின் நாமத்திலே. அவங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும், அவங்களுடைய துக்கம் நீங்கட்டும், அவங்களுடைய அழுகை மாறட்டும். ஆண்டவரே, அழாதேன்னு சொல்றவர் அழாதோடி காத்துக்கொள்ளுங்க. கலக்கமோ கண்ணீரோ பயமோ தவிப்போ அப்பா எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் தயவாய் இறங்கி என் ஜனங்களை விடுவிப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியேன் உங்க நாமத்தினால என் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, அவர்களுக்கு நன்மை உண்டாவதாக. உடைய சோகங்கள், துக்கம், கவலை, கண்ணீர் எல்லாம் நீங்கி போகட்டும், நிம்மதி பிறக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே சமாதானம் ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானம் அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, தேசத்தை நோக்கி பாருங்கப்பா, தேசத்தை விடுதலையாக்கி தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆமாப்பா, கட்டாயம் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, ஆசீர்வதிச்சிட்டீங்க. ஜனங்கள், ஊழியக்காரவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இந்த லாக்டவுன் நாட்கள்ல எங்களை போஷிக்கிறவர் நீங்க, எங்களுக்கு வேலை கொடுக்கிறவர் நீங்க, எங்களை பாதுகாக்கிறவர் நீங்க. சாப்பிடுகிற சாப்பாட்டையும் சுவாசிக்கிற காற்றையும் குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஞானத்தோடு உங்க ஜனங்களாகவே இந்த பூமியில் வாழ கிருபைதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து என் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.